Hey guys, welcome back to TamilAndroidTherapy YouTube channel. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இயர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகபட்சமாக இந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. நான் சொல்கிற ட்ரிக் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இதில் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். இதோட பேமெண்ட் ரூப்பும் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மணியை இன்கம் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தென் கூடவே ஒரு ப்ரெஸ் ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. எக்கச்சக்கம் அப்டேட் வீடியோ வரதுக்கு முன்னாடி எடுத்துக்க முடியும். வாங்க எனக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேப்டரா. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா நம்மளோட வெப்சைட்டுக்கு போவீங்க. அதில் கிளிக்கர்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துட முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் எடுக்க போகிறீங்க. சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு வெப்சைட் எடுக்க போகிறீங்க. அந்த வெப்சைட்டை பற்றி இதில் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரைட் பண்ண போகிறீங்க. ஆர்டிக்கலோ நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பற்றி எழுத போகிறீங்க. எப்படி எழுதணும், என்ன எழுதணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளார வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க இந்த லாகின் ஆர் சைன் அப்னு இருக்குல்ல. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் இல்லை இண்டீட் வச்சு லாகின் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தும் சைன்இன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்னோட கூகுள் ப்ளஸ் வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்க இந்த ஜிமெயில் மூலமா நீங்கள் இதை லாகின் பண்ணிக்கலாம். நான் என்னோட அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் ஆகி உள்ளார போயிட்டுருக்கு. ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதேமாரி நீங்களும் சைன்இன் பண்ணிட்டு உள்ளார வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு இருக்கும். இதில் நீங்கள் எங்கேயுமே போய் உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், உங்களோட பேன் கார்டை சப்மிட் பண்ணணும், எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதான் உங்களோட மெயின் டேஷ்போர்டு, இதான் உங்களோட அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்க்கு போகிறீங்கனாலும் அதுலேயும் பெருசாக எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு வந்தீங்கனாலுமே உங்களோட கம்பெனி நேம், கம்பெனி சைஸ், இல்லைனா ஜாப் டைட்டில், ஸோ இது தான் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே இதில் கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் டேஷ்போர்டுக்கு போகிறீங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கான ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் எங்கே பண்ணுறது அப்படின்னாக்க இந்த ரைட் இயர் ரிவ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கான ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு அடுத்த ஒரு பேஜுக்கு போகுது. இதில் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தேடுற கம்பெனியுமே கிடைக்கும். இப்போ நான் டேக்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வருது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எந்த கம்பெனி வேணால் எடுத்துக்கலாம். இதில் ஏன் நீங்கள் வாட்ஸ்அப் கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்க, இதில் என்ன தான் வேலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு லேண்டிங் பேஜ் ஜெனரேட்டர். லேண்டிங் பேஜ் அப்படின்னாக்க சாதாரணமாக ஒரு 1 பேஜ் வெப்சைட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இதுக்கான ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த கம்பெனி வேணால் இதில் சர்ச் பண்ணிக்க முடியும். சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த கம்பெனி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி சர்ச் பண்ணுங்கள். அது வந்துச்சுனாக்கா அதை பற்றி ரிவ்யூ எழுதுங்க. ஸோ இதுலேயே நிறைய கொடுத்துருப்பாங்க கேட்டகரிஸ்லாம். ஸோ இதை வச்சும் நீங்கள் பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங். ஸோ அதேமாதிரி நிறைய இருக்குது. பேரோலு, லைவ் சாட்டு, இதேமாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் எது வேணால் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நான் இந்த லேண்டிங் பேஜ் ஜென்ரேட்டருக்கு ஒரு ஆர்டிகல் எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்குவோம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இமெயில் அட்ரஸ் அண்ட் ஜாப் டைட்டில் இது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் யூடியூபர்னு கொடுக்குறேன். ஸோ ஆர்கனைசேஷன் நேம் TamilAndroidTherapy. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். நீங்கள் எனிதிங் உங்கள் நேமே கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் அவங்க எதையும் பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் ரைட்டிங் அண்ட் எடிட்டிங் கொடுக்குறேன். கம்பெனி சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 எம்ப்ளாயீஸ் அண்ட் ஃப்ரீ ட்ரையல். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஃப்ரீ ட்ரையலில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சும்மா நம்ம அது கொடுத்தாவே போதும். ஓகேங்களா? ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். வாட் இஸ் யுவர் ரோல் யூஸிங் சாஃப்ட்வேர்? ஐ எம் யூசர் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம யூசர். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ இதேமாரி கொடுத்துருக்குங்க. இதோட ஓவரால் குவாலிட்டி எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே நம்ம உங்களுக்கு நல்லதாக சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு மணியை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்னெல்லாம் எவ்வளோ குறை சொல்கிறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு மணி வரும். அந்த குறையும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி யூஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னாக்க ஒன்றுமே கிடையாது. எஸ்இ, லேண்டிங் பேஜ் ஜெனரேட்டர் அப்படின்னு போட்டோன்னாவே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் 2 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் 1 பேஜ் பார்த்தீங்கன்னா 2 எம்ப்ளாயீஸ் அண்ட் ஃப்ரீ ட்ரையல். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம யூசர். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ இதேமாரி கொடுத்துருக்குங்க. இதோட ஓவரால் குவாலிட்டி எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே நம்ம உங்களுக்கு நல்லதாக சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு மணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்னெல்லாம் எவ்வளோ குறை சொல்கிறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு மணி வரும். அந்த குறையும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி யூஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னாக்க ஒன்றுமே கிடையாது. எஸ்இ, லேண்டிங் பேஜ் ஜெனரேட்டர் அப்படின்னு போட்டோன்னாவே வரும். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோட ரிவ்யூ தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, இதோட நேம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே இதோட கம்பேரிட்டிவ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஓவரால் குவாலிட்டி வந்து கொடுக்குறேன், ஈஸி டு யூஸ் இது வந்து கொடுக்குறேன், ஃபியூச்சர் அண்ட் ஃபங்க்ஷனலி வந்து ஒரு 4 ஸ்டாரு, கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஒரு 3 ஸ்டாரு, வேல்யூ ஃபார் மணி வந்து ஒரு 2 ஸ்டாரு, ஈஸ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு 2 ஸ்டார் கொடுத்துடலாம். ஓகேங்களா. கொடுத்துட்டு கஸ்டமர் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஒரு 2 ஸ்டார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கிரிட்டிக்கல். ஸோ இதில் வந்து நம்ம 5 வேண்டாம், 2 கொடுத்துக்கலாம். ஸோ இதுவே கொடுத்துக்கலாம். ஸோ ஒய் இஸ் கஸ்டமைஸ் டெம்ப்ளேஷன் இம்பார்ட்டிங் லேண்டிங் பேஜ் ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கூகுளிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த கேள்வி அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டஸ் ப்ரைஸிங் லேண்டிங் பேஜ் ஜெனரேட்டர் கம்பேர் சிமிலியர் ப்ராடக்ட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து கொடுக்குறேன். ரெக்கமெண்டட் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ டைட்டில் யுவர் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்டிங் பேஜ் ஜெனரேட்டர் ரிவ்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் இது மட்டும் லேண்டிங் பேஜ்னு இல்லை, இதில் நிறைய வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை வந்து கொடுத்தா போதும். இந்த இடத்துல வந்து வாட் டிட் யூ லைக் மோஸ்ட் அபவுட் திஸ் சாஃப்ட்வேர், இதில் நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து யூஸ் பண்ணது கிடையாது, நானுமே யூஸ் பண்ணது கிடையாது, நீங்களுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு சில பேர். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இதில் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து நீங்கள் இதோட நேமை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அதையே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. கான்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து என்னென்ன குறை இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கான்ஸு. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுதிடணும். அண்டு இங்கே வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். இதெல்லாம் மாற்றினா கண்டிப்பாக இது இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லணும். அப்படி சொல்லி அது வந்து கரெக்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து மணி தந்துடுவாங்க. ஓகேங்களா. டிட் யூ ஸ்விட்ச் ஃப்ரம் அனதர் ப்ராடக்ட், நீங்கள் வந்து இதுக்கு பதில் வேறு ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னாக்க ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டோட நேம் என்ன, இதில் தராத ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து எழுதணும். ஓகேங்களா. உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரில, இல்லை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியும், பட் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிலனா ஒன்றுமே இல்லை, கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் போய் தமிழில் டைப் பண்ணுங்கள், அது இங்கிலீஷில் வந்து மாற்றி கொடுக்கும், அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த டிக்கை வந்து போட்டுவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க வித்தின் 2 days ஆர் 3 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ எடுத்தோடனே எல்லா ரிவ்யூக்குமே வந்து உங்களுக்கு காசு தந்துட மாட்டாங்க, நீங்கள் எழுதுறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாக்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து தருவாங்க. நான் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து கடைசி வரையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் உங்களோட ஒர்க். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் எப்படி உங்களுக்கு தருவாங்கனாக்க இதில் தான் தருவாங்கன்னு கிடையாது, அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. அதேமாதிரி இவ்வளோ தானும் கிடையாது, அதுவும் ஒரு சில கம்பெனியை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிஃப்ட் கார்டாக கொடுத்தாங்க, அண்டு பிளாட்டினம் கார்டு ஒன்று உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, ஏடிஎம் கார்டு மாதிரி விர்ச்சுவலாக. ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்டு அமேசான் கிஃப்ட் கார்டு பேபாலுக்கு வந்து மணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதேமாரியே கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி $10 $15 $5 இதேமாரி அந்தந்த கம்பெனியை பொறுத்தும் உங்களோட ரிவ்யூஸை பொறுத்தும் உங்களுக்கு வந்து மணி தருவாங்க. பட் கேரண்டியட் மணி உண்டு நீங்கள் கரெக்டாக ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஒரு சின்ன ஒர்க்கு தான், நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. கூகுளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய வந்து கிடச்சிரும் அந்த சாஃப்ட்வேரோ அந்த வெப்சைட்டை பற்றியோ. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த லேண்டிங் பேஜ்னு இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது வந்து போட்டேன். இதில் சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கொடுத்து இதில் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இதில் வந்து ஒரு கிடையாது, ஜஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக ஒரு வெப்சைட்டுக்கான ரிவ்யூ நம்ம கொடுத்தோம்னாக்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு $10 $15 கேரண்டிடாக வந்து கிடைக்கும். நானும் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் நல்ல வீடியோஸ் சந்திப்போம். இன்னும் நிறைய ஜாப்ஸ் உங்களால் கொண்டு வரும். அதுவரை உங்களோட மாதராஜ், நீங்கள் தமிழ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.